அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம்தான். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் லாப தைரிய சத்ரு ஸ்தானங்களை பார்க்குறதுனால உங்கள் நிலையில் இதுவரை இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்தேறுங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும், வரவு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை உண்டாக்குவார். புதிய சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள்லாம் இனிமேல் வருங்க. புதன் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட வைப்பார். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் தோன்றும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறுவாங்க. பெண்களின் கனவுகள்லாம் இனிமேல் நிறைவேறுங்க. கல்வி வேலை வாய்ப்பு போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். விவசாயிகள் முயற்சி வெற்றியாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கோளாறு பதிகம் பாடி சிவனை வழிபட குறைகள்லாம் தீரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. யோகக்காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் கேந்திர பலம் பெறுவதுடன் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதனும் அங்கே சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வரவு அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இப்போது உண்டாகும். குடும்பத்தினர் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாள் நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும். தடைபட்டிருந்த முயற்சிகள் லாபமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். புகழ் செல்வாக்கு போன்றவை உண்டாகும். விவசாயிகளின் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுதே நந்தீஸ்வரரை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இதை பற்றி தான். உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாக்கியஸ்தான சனி பகவான் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெரியோரின் ஆசீர்வாதம் உண்டாகும். தெய்வ அருள் ஏற்படும். சிலர் கோயில்களுக்கு புனித யாத்திரை சென்று வருவதுடன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவுக்கு வரும். உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இயந்திர தொழில், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவம், பொறியியல் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயத்தை காண்பாங்க.
அரசு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் உயர்வு பெறுவாங்க. பெண்களின் விருப்பம் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகள் திட்டமிட்டு செயல்படுவதால் லாபம் காண முடியும். கலைஞர்களுக்கு யோகமான மாதம்தான். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் நன்மை உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, லட்சுமி கயக்கிரைவரை வழிபட விருப்பம்லாம் நிறைவேறும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.